துளாராசிக்கு இந்த வாரத்தில் சிறப்பான வாரங்க. எதிர்பார்க்கறத விட ஒரு டூர் போக வேண்டிய வாய்ப்பு ஏற்படும். திடீர் பயணங்கள், ஏதாவது ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம். பணங்காசு சம்மந்தமாக புரட்டுறதுக்கு புத்தி பயங்கரமாக வேலை செய்யும். இந்த பணத்தை எப்படி புரட்டுறது, அந்த பணத்தை எப்படி புரட்டுறது, யாருக்கிட்ட என்ன பணம் வாங்குறது அப்படின்னு பயங்கரமாக எப்படா பேங்க்கு திறப்பாங்க, ஒரே லீவாக போயிடுச்சே, என்னப்பா இது, ஏடிஎம்மில் கூட பணத்தை எடுத்து வைக்காமல் போயிட்டேனே, இப்படிலாம் கொஞ்சம் படபடப்பு இருக்குங்க. அதுலேயும் ஒரு கிக்கு இருக்குங்க. ஏன்னா அடுத்து நடக்கக்கூடிய சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம். துளாராசிக்காரர்களே, சில பதட்டங்கள் இருக்கும், ஆனால் பதட்டப்படாதீங்க. நமக்கு ஆண்டவன் உதவி பண்ணுவாங்க. உங்களுக்கு இப்போ இந்த லீவ் டேஸில் போய் மாட்டிக்கிட்டுங்க. அதனால் லீவ் டேஸ் முடிஞ்சு தான் எல்லா விஷயமும் நடக்க போகுது. அதனால் மனக்கதை அப்படி மூடிட்டு சந்தோஷத்தை மட்டும் இப்போ என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கான காலம் அடுத்த வாரம் தான் ஓப்பனு. அதனால் அடுத்த வாரம் நீங்கள் நினச்சதெல்லாம் நடந்துடும். இந்த வாரத்தில் என்னத்தை நடத்தணுங்கிறத மட்டும் பிளானை போட்டு வைங்க. எல்லாம் லீவில் போய் மாட்டுது. அதனால் பேங்க் டிரான்சாக்ஷனு, லைஃப்பில் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தமான விஷயங்கள், அரசாங்க சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். அதனால் அடுத்த வாரம் நடக்கிறதுக்காக இந்த வாரம் மகிழ்ச்சியை விட்டுறாதீங்க. துளாராசிக்காரங்கள, இந்த வாரம் வீட்டில் என்ஜாய் பண்ணுறீங்க. லைஃப்பில் ஒய்ஃபு, ஹஸ்பண்டு, குழந்தைங்க இவங்களோட நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க. இந்த வாரம் நண்பர்களோட என்ஜாய் பண்ணுறீங்க. என்ஜாய் என்ஜாய் என்ஜாய். அதில் மட்டும் இந்த வாரத்தை உங்களுக்கு முழுமையாக எண்ணத்தை கொண்டு போங்க. நல்லா இருப்பீங்க. ஜனவரி 18க்குள்ள சிறப்பான சந்தோஷத்தை துளாராசி பெற முடியும். அபிராமி அந்தாதி படிங்க. இந்த வாரம் சிறப்பாக இருப்பீங்க.